Hi friends, welcome to Ragas Kitchen. Friends, இன்னைக்கு வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் கேட்ட மாதிரி ஆயில் அதிகமாக இல்லாமல் நல்லா ஹெல்த்தியான ஒரு டிஃபனாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி செய்ய போகிறோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஃபன் வந்துட்டு வீட் ஃபரா. இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவான அளவில் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது நீங்கள் வந்துட்டு டயட்டில் இருக்கீங்கன்னா கூட கண்டிப்பாக தாராளமாக இந்த டிஃபனை வந்து ட்ரை பண்ணலாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லா ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா வயிறு ஃபில்லாகும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறனால நம்மளுடைய மேல் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், காயாமையும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இதுக்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். தண்ணி எல்லாம் வடிகட்டியாச்சு. இப்போ இதிலேருந்து இப்போ இது கூட ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை நறுக்கி போட்டுக்கலாம். உங்களுக்கு பூண்டுடைய வாசனம் பிடிக்கும் அப்படின்னா பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கலைங்க, இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கோம். இது வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம ஸ்பூனில் எடுத்து போடுறப்ப இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் வந்துட்டு வெங்காயம், கேரட் இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மேல் மாவு இருக்குது இல்லைங்களா, இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை சின்ன உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக பூரி செஞ்சோன்னா எப்படி வந்து உருண்டை பிடிப்போமோ அந்த மாதிரி சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். நம்ம எடுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 உருண்டைகள் கிட்ட வந்திருக்குங்க. இப்போது நம்ம இந்த டிஃபனுக்கு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம். அதாவது இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். நீங்கள் வந்துட்டு இட்லி பாத்திரத்திலே வச்சு கூட நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க. இதை லைட்டாக கோதுமை மாவில் தடவி விட்டு அதுக்கப்புறமா பூரி மாதிரி குட்டி பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சா போதும். ரொம்ப மெலிசாக தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த சைஸ்க்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். நடுவில் மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 2 சைடில் இருக்கிறதையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டாலே போதுங்க, அது பிரியாமல் இருக்கும். அழுத்தி விட்டுட்டு லைட்டாக மடித்து விட்டு ஒரு தடவை அழுத்திக்கோங்க. இதே மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்துலேயுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதில் எண்ணெய் கூட நம்ம அதிகமாக யூஸ் பண்ணல. ரொம்ப குறைவான அளவு தான் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரியே எல்லா மாவுலையுமே நம்ம ரெடி பண்ணி ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி மடித்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம எண்ணெய் தடவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் உள்ளே வந்துட்டு நான் ஒரு 6 வச்சுருக்கேங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்குள்ளார இந்த பாத்திரத்தை வச்சாச்சு. நீங்கள் இட்லி தட்டில் வைக்கிறதா இருந்தால் டைரெக்டாக இட்லி தட்டிலே இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டெல்லாம் வேக வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. நம்மளுக்கு மேல் மாவும் நல்லா வெந்திருக்கும், உள்ளார இருக்க நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம சுட எடுத்து பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அப்படியே வந்துட்டு ஊற்றி விட்டுக்கோங்க.
ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு சைட் டிஷ் தேவைப்பட்டுச்சுன்னா கொத்தமல்லி சட்னி அது மாதிரி வச்சு நீங்கள் லைட்டாக டிப் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.